பாபேல் கோபுரம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய்ச் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்தலுக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவாவுடைய குமாரரின் வம்சங்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு ஜாதிகளாகவும் வெவ்வேறு கோத்திரங்களாகவும் வெவ்வேறு குடும்பங்களாகவும் பிரிகிறார்கள். நோவா அவர்களை வெவ்வேறு ஜாதிகளாக பிரித்திருக்கலாம். இவர்கள் எல்லோரும் பூமியிலே தங்கள் தங்கள் ஜாதிகளுக்கு நியமிக்கப்பட்ட இடங்களில் வாசம் பண்ணுகிறார்கள். இவர்கள் வாசம் பண்ணுவதற்கான ஸ்தலங்களை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது யார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை இவர்கள் தங்கள் ஜாதிகளின் பிரகாரம் பூமியிலே குடியிருப்பதற்கு நோவா உதவி செய்திருக்கலாம். நோவா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கலாம். நோவாவுடைய குமாரரின் வம்சங்களும் நோவாவின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தங்கள் ஜாதிகளின் பிரகாரம் இந்த பூமியில் குடியிருக்கிறார்கள். நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் பூமியிலே பிரிந்திருந்தாலும் மனுபுத்திரர் வெவ்வேறு இடங்களில் பிரிந்திராமல் ஒரே இடத்தில் ஒன்றாய் கூடி குடியிருப்பதையே விரும்புகிறார்கள். ஒரு ஜாதியும் மற்றொரு ஜாதியும் வெவ்வேறு இடங்களில் பிரிந்து போய் குடியிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மனுபுத்திரர் எல்லோரும் ஒரே இடத்தில் மொத்தமாக குடியிருந்தால் அது தங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்றும் அதுவே தங்களுக்கு சந்தோஷம் என்றும் ஜனங்கள் நினைக்கிறார்கள். மனுபுத்திரர் வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் நோவாவுடைய ஆலோசனையின் பிரகாரமாகவும் இந்த பூமியிலே வெவ்வேறு ஜாதிகளாக பிரிந்திருந்தார்கள். இந்த ஜாதியார் தங்களை தேவனை விடவும் நோவாவை விடவும் ஞானம் உள்ளவர்களாகவும் புத்தி உள்ளவர்களாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு பூமியின் மீதெங்கும் சிதறிப்போய் வெவ்வேறு இடங்களில் குடியிருக்க பிடிக்கவில்லை. ஒரே இடத்தில் எல்லா ஜாதியாரும் குடியிருக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிறார்கள். நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இந்த பூமியிலே ஜாதிகளாக பிரிந்திருந்தாலும் பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருக்கிறது. இது அவர்கள் ஒன்றாய் கூடி வாசம் பண்ணுவதற்கு அனுகூலமாய் இருக்கிறது. அவர்கள் பேசுவது ஒருவருக்கொருவர் புரிகிறது. அவர்கள் ஒருவரையொருவர் நேசிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே இடத்தில் கூடி வந்து வாசம் பண்ணுவதே தங்களுக்கு உதவியாய் இருக்கும் என்று மனுபுத்திரர் நினைக்கிறார்கள். பூமியில் முதலாவது பாஷை எது என்பது பற்றி மொழியியல் அறிஞர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாஷையை பூமியில் பேசப்பட்ட முதலாவது மொழி என்று கூறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டை தேவன் எபிரேய மொழியில் வெளிப்படுத்தியதினாலும் இயேசு கிறிஸ்து பேசிய போது எபிரேய மொழியில் பேசியதினாலும் எபிரேய பாஷையே பூமியில் பேசப்பட்ட முதலாவது பாஷை என்று வேத பண்டிதர்களில் சிலர் கூறுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலருக்கு கிரேக்க பாஷையும் நன்றாய் தெரியும். பூமியின் ஜாதிகள் ஒரே இடத்தில் குடியிருப்பதற்கு வசதியான இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் சம பூமியை கண்டு அங்கே குடியிருக்கிறார்கள். சினையார் தேசம் சம பூமியாய் இருப்பதினால் அந்த பூமியே தங்களுடைய குடியிருப்புக்கு ஏற்ற பூமி என்று மனுபுத்திரர் நினைக்கிறார்கள். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு 100 வருஷமாயிற்று. ஜனங்கள் அரராத் மலையிலிருந்து ஐபிராத்து நதியின் கிழக்கு திசையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். சினையார் தேசம் என்பது பாபிலோனியா தேசத்தை குறிக்கும். சினையார் தேசம் மகா விஸ்தாரமான பூமி. இங்கே கனி விருட்சங்கள் ஏராளமாய் முளைத்திருக்கிறது. நோவாவுடைய குமாரரின் வம்சங்களில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் குடியிருப்பதற்கு போதுமான இட வசதி சினையார் தேசத்தில் உள்ளது. இந்த தேசத்தின் விளைச்சல் அவர்களுக்கு போதுமான ஆகாரத்தை கொடுக்கிறது.
இதிலுள்ள மேய்ச்சல் நிலம் அவர்களுடைய மந்தைக்கு தேவையான தீவனத்தை தாராளமாய் கொடுக்கிறது. நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இந்த பூமியிலே ஜாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்திருக்கிற அவர்கள் தங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து ஒரே ஜாதியாக கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு ஜாதியாரும் தங்களுடைய தேசத்தின் எல்லையை விஸ்தாரம் பண்ணி அங்கங்கே பரவி குடியிருந்தால் மனுபுத்திரர் மத்தியிலே சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் ஏற்படாது. ஒவ்வொரு ஜாதியாரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேசத்தில் போய் குடியிருக்க வேண்டும். ஒன்றாய் கூடி ஒரே இடத்தில் குடியிருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாலும் அவர்கள் மனுஷருடைய பாதுகாப்பை விட கர்த்தருடைய பாதுகாப்பையே நாட வேண்டும். மனுபுத்திரரின் ஜாதிகள் ஒரே இடத்தில் குடியிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரண்களை கட்ட வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய வீடுகளை ஒரே இடத்தில் கட்டி ஒரு பெரிய நகரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். சினையார் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற எல்லா ஜாதியாரும் ஒன்றாய் கூடுகிறார்கள். அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொள்கிறார்கள். செங்கல் அறுப்பதை பற்றி வேதாகமத்தில் இந்த வசனத்தில்தான் முதலையாக கூறப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன தேசத்தில் செங்கல் அறுக்கும்போது அதை சூரிய வெயிலில் உலர வைப்பார்கள். ஆனால் இங்கு அவற்றை நன்றாய் சுடுகிறார்கள். இதனால் செங்கல் அறுக்கும் வேலை துரிதமாக நடைபெறும். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணும்போது ஜனங்கள் துரிதமாகவே செயல்படுவார்கள். பாபிலோனில் இன்னும் நிலக்கீல் கேணிகள் ஏராளமாக உள்ளன. அக்காலத்தில் நிலக்கீலினால் பூசப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் வலுவாக உள்ளன. கட்டிட கலைஞர்களுக்கு இது மிகவும் ஆச்சரியமான விஷயம். தங்களுக்கு ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்ட வேண்டும் என்று மனுபுத்திரர் எல்லோருமே விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வேலையிலே எல்லோரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். சினையார் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களுக்கு கட்டிடத்தை கட்ட தெரியும். ஆனால் கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் சினையார் தேசத்தில் இல்லை. ஆனாலும் மனுபுத்திரர் அதை பார்த்து சோர்ந்து போகவில்லை. அவர்களிடத்தில் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் இருக்கிறது. நகரத்தில் உள்ள வீடுகளையும் கோபுரத்தையும் கல்லால் கட்டினால் அது வலுவாக இருக்கும். ஆனால் சினையார் தேசத்தில் கல் இல்லை. கல்லை இணைப்பதற்கு சாந்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த தேசத்தில் சாந்தும் இல்லை. இதை பார்த்து அவர்கள் சோர்ந்து போய்விடவில்லை. அவர்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலையும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலையும் பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். கல்லும் சாந்தும் இல்லை என்பதற்காக அவர்கள் நகரத்தை கட்டுவதையும் கோபுரத்தை கட்டுவதையும் நிறுத்திவிடவில்லை. மனுபுத்திரர் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நமக்கு சில சமயங்களில் வசதி குறைவுகளும் வாய்ப்பு குறைவுகளும் ஏற்படலாம். பொருளாதார குறைவுபடலாம். நமக்கு ஏற்பட்டிருக்கும் குறைவுகளை நோக்கி பார்த்து நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறுத்திவிடக்கூடாது. நமக்கு குறைவு ஏற்பட்டாலும் அந்த குறையை நிறைவாக்குகிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை நேர்த்தியாய் நிறைவேற்ற வேண்டும். சினையார் தேசத்தில் குடியிருந்த ஜனங்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலையும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலையும் பயன்படுத்தியது போல கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். மனுபுத்திரர் ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டினாலும் அவருடைய மனதும் சிந்தையும் இருதயமும் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக இல்லை. அவர்கள் இந்த பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக கூடாது என்பதற்காக தங்களுக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறார்கள். பரலோகத்திற்கு போய்விட வேண்டும் என்னும் ஆசையில் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். இவற்றை கட்டுவதன் மூலமாக தங்களுக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாய் இருக்கிறது. மனுபுத்திரர் வானத்தை அளாவும் சிகரமுள்ள கோபுரத்தை கட்டி தங்களை தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறார்கள். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய ஆசைகளுக்கு இடம் கொடுத்து அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள். தங்களுக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்பது மனுபுத்திரருடைய விருப்பமாய் இருக்கிறது. அவர்களுடைய பின் சந்ததியார் அவர்களை பற்றி நினைவு கூற வேண்டும். அவர்கள் தங்கள் முன்னோர்களை மறந்துவிடக்கூடாது. அதற்காக ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி தங்களுக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாய் இருக்கிறது. மனுபுத்திரருடைய யோசனையில் பெருமையும் பேராசையும் மதி ஈனமும் இருக்கிறது. அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டினாலும் தங்களுடைய பின் சந்ததியார் மத்தியிலே அவர்களால் தங்களுக்கு நல்ல பெயரை உண்டாக்க முடியாது. இந்த கோபுரத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய பெருமையையும் பேராசையையும் மதி ஈனத்தையும் தங்களுடைய பின் சந்ததியாருக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டியவர்களின் மதியீனத்தை பற்றி இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. உலக சரித்திரத்திலே பாபேல் கோபுரத்திற்கு முக்கியமான இடம் உண்டு. இந்த கோபுரம் மனுபுத்திரரின் ஞானத்தையும் புத்தியையும் வெளிப்படுத்தாமல் அவர்களுடைய மதியீனத்தையே வெளிப்படுத்துகிறது. தங்களுக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்பதற்காக மனுபுத்திரர் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த கோபுரத்தின் மூலமாய் நல்ல பெயர் உண்டாகாமல் கெட்ட பெயரே உண்டாயிற்று. தாங்கள் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக கூடாது என்பது மனுபுத்திரருடைய திட்டம். நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இந்த பூமியிலே ஜாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் நிம்ரோத்தின் காலத்தில் ஒன்றாய் கூட்டிச் சேர்க்கப்படுகிறார்கள். நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். காட்டு மிருகங்களை வேட்டையாடுவது போல மனுஷரை வேட்டையாடி தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறான். தன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக கூடாது என்பதும் அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்பதும் நிம்ரோத்தின் திட்டம். இதற்காக அவன் மனுபுத்திரருக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறான். உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது நிம்ரோத்தின் விருப்பம். தனக்கும் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் எல்லோரும் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தில் குடியிருக்க வேண்டும் என்று நிம்ரோத் திட்டம் பண்ணுகிறான். மனுபுத்திரர் எல்லோரும் ஒரே இடத்தில் குடியிருந்தால் அவர்களை ஆளுகை செய்வது நிம்ரோத்திற்கு எளிதாக இருக்கும். நிம்ரோத்தால் அவர்கள் எல்லோரையும் கவனமாய் கண்காணிக்க முடியும். அவர்களுக்கு பொதுவான பாதுகாப்பு கிடைக்கும். நிம்ரோத் மனுபுத்திரர் எல்லோர் மீதும் அதிகாரம் செலுத்துகிறான். அவர்களை தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறான். கர்த்தரே சர்வ ஆளுகை உள்ளவர். நிம்ரோத் தன்னுடைய தேசத்தை ஆளுகை செய்யலாம். அதுவும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ராஜாக்களை சிங்காசனத்தில் அமரச் செய்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாக்களை கீழே தள்ளியும் விடுகிறார். நிம்ரோத்தின் மனதில் பெருமையும் மேட்டிமையும் இருக்கிறது. தானும் கர்த்தரை போல சர்வ ஆளுகையோடு இருக்க வேண்டும் என்று நிம்ரோத் பேராசைப்படுகிறான். கர்த்தர் மாத்திரமே கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். ஆனால் நிம்ரோத்தோ தன்னுடைய சிங்காசனத்தை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு மேலாக உயர்த்த விரும்புகிறான். அதற்காக வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டுகிறான். கர்த்தரே மகிமை உள்ளவர். அவர் தம்முடைய மகிமையை யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். நிம்ரோத்தோ கர்த்தரை போல தனக்கும் மகிமை வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். தனக்கு பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுகிறான். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமை உள்ளது. அவருடைய நாமம் மாத்திரமே வல்லமையும் மாட்சிமையும் உள்ளது. நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நிம்ரோத்திடத்தில் பணிவும் மனத்தாழ்மையும் இல்லை. பாபேல் கோபுரத்தை கட்டும் வரையிலும் பூமியில் எல்லா ஜாதியாருக்கும் ஒரே பாஷையே இருந்தது. ஒரே விதமான விக்கிரகாராதனையே இருந்தது. தேவன் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். மார்க்க காரியங்களிலும் மேலும் அநேக சமுதாய காரியங்களிலும் அவர்கள் ஒத்துப்போகாமல் முரண்பட்டு பிரிந்து போனார்கள். இதன் வாயிலாக பூமியின் மீது பல்வேறு பாஷைக்காரரும் ஜாதிக்காரரும் உண்டானார்கள். எபிரேய மொழியில் தொடுதல் அளாவுதல் என்னும் பொருளை தரும் வார்த்தை இல்லை. ஆகையால் பாபேல் கோபுரம் வானத்தை எட்டும் அளவிற்கு மிகவும் உயரமானது என்று பொருள் கூறக்கூடாது. பாபேல் கோபுரத்தின் உச்சி பகுதி வானங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 1876 ஆண்டில்
பாபேல் கோபுரத்தை பற்றி பாபிலோனில் ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கோபுரம் கட்டுவதற்கான விரிவான மைதானம் இருந்தது. அதன் நீளம் 1156 அடி, அதன் அகலம் 900 அடி. இந்த வளாகத்தின் நடுவில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மேடை 450 அடி அகலமும் 1056 அடி நீளமும் உடையது. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வாயிலாக இந்த மேடைக்கு 4 வாயில்கள் உள்ளன. இந்த மேடையின் மைய பகுதியில் கோபுரத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த மேடையின் அடிவாரத்தில் ஏராளமான விக்கிரகங்கள் உள்ளன. இவை அவர்களுடைய பல்வேறு தெய்வங்களின் விக்கிரகங்களாகும். இதன் மீது எழுப்பப்பட்டிருக்கும் பாபேல் கோபுரத்தின் மொத்த உயரம் 300 அடியாகும். இந்த பீடத்தின் மீது 7 தட்டுகளாக கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது தட்டு பரப்பளவு 300 சதுர அடி, உயரம் 110 அடி. இரண்டாவது தட்டு பரப்பளவு 260 சதுர அடி, உயரம் 60 அடி. மூன்றாவது தட்டு பரப்பளவு 200 சதுர அடி, உயரம் 20 அடி. நான்காவது தட்டு பரப்பளவு 170 சதுர அடி, உயரம் 20 அடி. ஐந்தாவது தட்டு பரப்பளவு 140 சதுர அடி, உயரம் 20 அடி. ஆறாவது தட்டு பரப்பளவு 110 சதுர அடி, உயரம் 20 அடி. ஏழாவது தட்டு 80 அடி நீளமும் 60 அடி அகலமும் உள்ளது, உயரம் 50 அடி. ஏழாவது தட்டின் மீது ஒரு பீடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பீடத்தின் நீளம் 80 அடி, அகலம் 60 அடி. இது பெல் மேரோதாக் என்னும் தெய்வத்தின் கோயிலாகும். பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் ஓரளவு கட்டி முடித்து விட்டார்கள். கோபுரத்தை கட்டிவிட்டு நகரத்தையும் கட்டும்போது தேவன் அவர்களை பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது அவர்கள் நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் ராட்சதர்களாக இருந்திருக்க வேண்டும். இவர்கள் அக்காலத்து தெய்வங்களோடு எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். நிம்ரோத் ஒரு பராக்கிரமசாலி என்று அழைக்கப்படுகிறான். ஆதியாகமம் 6:4 வசனத்திலும் ராட்சதர்கள் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆக இருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதினால் ராட்சதர்கள் பிறந்தார்கள். பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக கூடாது என்பதற்காக ஜனங்கள் கோபுரத்தையும் நகரத்தையும் கட்டினார்கள். ஆனால் தேவன் அவர்களை பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார்.